கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 11. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அன்னாளுடைய தலை சிறந்த ஜெபம் இந்த ஒரு வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மகள் குறிப்பிடுகின்ற வார்த்தை என்ன? உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக விதமான காரணங்களாலே சிறுமைப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிறுமை என்பது என்ன? மிகுந்த அவமானத்தினாலும் நிந்தையினாலும் பழிச்சொற்களினாலும் வசைப்பாடுதலின் மூலமாகவும் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் வெறுத்து போய் மரணத்தை தழுவினால் கூட மேலாக இருக்குமோ என்று, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும்? எதற்காக நான் வாழ்கின்றேன்? என்னத்தை இனிமேல் நான் சாதிக்கப் போகிறேன்? இந்த வாழ்க்கை போதும் என்று சொல்லுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் அவர்களுக்கு இருக்கிறதான சிறுமை, அவர்களுக்கு இருக்கிறதான அவமானம், அவர்களுக்கு இருக்கிறதான நிந்தை. அன்னாள் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த ஒரு மகள் தான். நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாததினாலே அன்னாள் தன்னுடைய சொந்த குடும்பத்தாலே மாத்திரமல்ல, அந்த பகுதியில் இருக்கிற மக்களாலே எவ்வளவாய் ஒரு அவமானத்தை பட்டிருப்பாள். ஆகையினால்தான் அவள் குறிப்பிடுகின்றாள், ஆண்டவரே என்னுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பாரும், என்னை மறந்து விடாதீரோ. மக்கள் மறந்ததைப் போல, எனக்கு அன்பானவர்கள், நான் நம்பி இருந்தவர்கள் என்னை மறந்து விட்டதைப் போல, ஆண்டவரே நீர் என்னை மறக்காமல் என்னை நினைத்தருளும் என்று வேண்டுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கூட ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக நீங்கள் சிறுமைப்பட்டு நிந்தைக்குள்ளாகி அவமானத்தோடு கூட இருக்கிறீர்களோ, தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு நிலைமை, மற்றவர்களை சந்திப்பதற்கு முகத்தில் இருதயத்தில் துணிவில்லாத ஒரு நிலை, அல்லது பிறர் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்கிறதான மிகுந்த கவலைக்குள்ளாகவும் அவமானத்திற்குள்ளாகவும் நீங்கள் இருப்பீர்களானால், அவமானத்தையும் நிந்தையையும் நீக்குவதற்கு ஒரே ஒருவர் உண்டு. அவர்தான் அன்னாள் குறிப்பிடுகின்ற சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று குறிப்பிடுகின்ற, நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை பலியாய் கொடுத்த ஆண்டவர் நமக்கென்று இருக்கிறார். நோ மேட்டர் ஹூ யூ ஆர், உங்களுடைய நிலைமை என்ன என்பதோ, நீங்கள் யார் இருக்கிறீர்கள் என்பதோ, அல்லது மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். கடவுள் உங்களை நேசிக்கிறார். கடவுள் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். அந்த கடவுள் ஒருவரால் மாத்திரம் உங்களை புரிந்து கொள்ள முடியும். உங்களை நேசிக்கிறவரும் உங்களை ஒரு மனுஷராக மதிக்கிறவரும் அவரே. ஆகையால் தான் உங்களுக்காக தன் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிறர் என்னை என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் கலங்கி நிற்பதை மறந்துவிட்டு, அல்லது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு கர்த்தரை பார்த்து அன்னாளை போல சொல்லுங்கள், ஆண்டவரே என் நிந்தையிலே என்னை நினைத்தருளும், என் அவமானத்தில் என்னை நினைத்தருளி, ஆண்டவரே நீர் என்னை, கர்த்தாவே இந்த அவமானம் நிந்தை எல்லாவற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்தருளும் என்று கேளுங்கள். அதற்கு பிறகு ஒரு சில வசனங்களை தாண்டும் பொழுது
2ஆம் அதிகாரம் வருகிறது இந்த 1 சாமுவேலின் புத்தகத்தில். அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தை அன்னாளுடைய இருதயம் மகிழ்ச்சியினால் பொங்கி திளைக்கின்றது. காரணம், ஆண்டவர் அந்த மகளுடைய வாழ்க்கையில் இருந்த நிந்தையை மாற்றி போட்டார். அதே கடவுள் உங்களுடைய நிந்தையை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நிந்தை அவமானத்தை நீக்குகிறவரே, உம்முடைய திருக்கரத்தில் அன்னாளை போல அர்ப்பணித்து உம்முடைய சமூகத்தில் எங்கள் இருதயத்தை ஊற்றி விடுகிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.